வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்ததான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் பலவிதமான காரியங்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். பல பாடுகளில் ஊடாக கடந்து வருகின்றோம். இது எல்லாவற்றிலும் எதிர்கொள்வதற்கு நமக்கு ஒரு ஆயுதம் தேவைப்படுகிறது. போர் வீரர்களை நாம் எடுத்துக்கொண்டால் எதிரிகளுக்கு தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த போர் வீரன் தன்னுடைய சரீரத்திலே சில ஆயுதங்களை தரித்திருப்பார். அதுபோல தங்களுடைய சாத்தான் நமக்கு எதிராளியாக இருக்கிற பிசாசானவன் நம்மை தாக்க முற்படும் பொழுது அதை எதிர்கொள்ளத்தக்கான ஆயுதங்கள் நமக்கு அவசியம் என்பதை வேத வார்த்தைகளுக்கு எச்சரிப்பாக இருக்கின்றது. இங்கே ஒரு சில காரியங்களை நாம் இந்நாளிலே தரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும், அது எப்படி நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்ற காரியங்களை குறித்து இந்த நாளிலே வேத வசன அடிப்படையில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். இதை செய்யக்கூடிய தலைப்பு இவைகளை தரித்துக் கொள்ளுங்கள். எவைகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அந்த தலைப்பு வரும் பொழுதே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். இவைகளை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால் எவைகளை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும்? வாசித்த வேத பகுதியை கேட்டுக் கொள்வோம். முதலாவது வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டிருக்கிறபடியாலே அந்த சிந்தையை நாம் ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ள கடவோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளை படுவதற்கு முன்பதாக இந்த உலகத்தின் மூலமாக சந்தித்ததான சத்துருவினால் சந்தித்ததான பல காரியங்களை நாம சிந்திக்க வேண்டும். அதத்தை பேதுரு சொல்கிறார். அவர் பாடுபட்டபடியால் அந்த பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை அந்த சிந்தையோடு கூட உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேறி செல்லுங்கள். அதை அந்த சிந்தையை உங்களுடைய சரீரத்தில அல்லது உங்களுடைய சிந்தைக்குள்ளாக அதை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கேட்பார்கள். அப்படின்னு சொன்னால் கிறிஸ்துவுக்காக பாடுபடக்கூடிய மக்களாகிய நீங்களும் நான் பாவத்திற்கு எதிர்த்து நம்ம காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் என்ன செய்யணும், அதை ஒப்புக்கொடுக்க வேண்டியது அவசியம் காணப்படுகிறது. அப்போ கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிறீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்து எப்படிப்பட்ட பாடுகளை சந்தித்தார் அதே போல நாமும் இந்த உலகத்தில் வரக்கூடியதான போராட்டங்களிலே பாடுகளிலே நமக்கு வருகின்ற அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து நாம ஏன் எனக்கு இப்படி வந்தது, எதனால்
கொடுக்கிறார் என்று சிந்தனை செய்யாமல் இதுவும் என் வாழ்க்கைக்கு நல்லதுதான் என்று சொல்லி அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி செய்தால்தான் கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டதற்கு அர்த்தமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னா அது வீணாக போய்விடும். ஆகினாலே நாம் பாவம் செய்வதை தவிர்த்து விட்டு தேவ சிந்தையோடு கூட என்ன செய்யணும் இருப்பதுதான் சாதனை. அதனால அனைத்து விசுவாசிகளாகிய நம் எல்லாருக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக என்ன செய்து இருக்கின்றது. பாடுகளாக இருந்தாலும் சரி, நிந்தைகளாக இருந்தாலும் சரி, அவமானங்களாக இருந்தாலும் சரி, அல்லது கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் புறக்கணிக்கப்பட்டாலும் சரி, தேவனுக்கு கீழ்ப்படிகின்ற பொழுது நம்முடைய உள்ளான மனிதனும் ஆவிக்குரிய நீதியிலும் பலப்படுத்தப்பட்டு தேவனிடத்திலிருந்து மென்மேலும் அதிகமான கிருபையை நாம் என்ன செய்வோம் பெற்றுக் கொள்ளுவோம். வசனம் 14 வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள் என்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே யோசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இந்த வசனத்துல நம்ம வாசிக்க கேட்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் ஒருவர் நிந்திக்கப்பட்டால் யாரு பாக்கியவான். அதுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. கேட்கலையா? திட்டு நான் யாருக்கு திட்டுவாங்க? கிறிஸ்துவுக்காக திட்டுவாங்க. நான் யாருக்காக அவமானப்படுகிறேன்? கிறிஸ்துவுக்காக நான் அவமானப்படுகிறேன். அதை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அது நமக்கு சாராது, அது ஆவியானவர் மீது சார்ந்து வேதவசனம் அழகாக கிறிஸ்துவுக்காக எந்த ஒரு நிந்தையானாலும் சரி, எந்த ஒரு அவமானமாக இருந்தாலும் சரி, அதை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேரிலே சார்ந்து விடுகிறதாக வேதம் நமக்கு சொல்கிறது. முதலாவது காரியமாக ரோமருக்கு எழுதிய 13வது அதிகாரம் 14வது வசனம். இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும்? துர் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கிறிஸ்துவை ஒருவன் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏன் அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பரிசுத்தம் உள்ளவர். ஆகையினாலே நாம் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். அதனால்தான் அவர் பவுல் எழுதுகின்ற பொழுது துர் இச்சைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அதாவது கிறிஸ்துவுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய வாழ்க்கையே அது இருக்கக்கூடாது. ஒருத்தனை நீ அவமானமா பேசினா கூட அது துறை காரியம் தான், தீமையான காரியம் தான், கொல்லாத காரியம் தான். ஒருத்தனை கடிந்து நீ பேசிட்டாலுமே அதுவும் கொல்லாத காரியம் தான், தீமையான காரியம் தான். எந்த ஒரு காரியமாக பேசுவதற்கு முன்பதாக யோசித்துக் கொள்ள வேண்டும், நிதானித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அப்புறமா நம்ம பேசணும். இல்லை என்று சொன்னால் நான் கிறிஸ்துவை தரித்திருக்கிறேன் என்று சொல்லி பிரயோஜனம் கிடையாது. ஒருவேளை நீ சொல்லிக் கொள்ளலாம், கிறிஸ்துவை நான் தரித்திருக்கிறேன் என்று சொல்லி நீ சொல்லலாம், ஆனால் கிறிஸ்துவ உனக்குள் இருக்க மாட்டார் என்று சொன்னால் துர் இச்சைகளுக்கு இந்த சரீரத்தை பேணாதபடிக்கு இடம் கொடுத்து கூடாது. எந்த ஒரு இச்சைகளாக இருந்தாலும் சரி, இந்த சரீரத்திற்குள்ளாக வருவதற்கு
நாம் இடம் கொடுக்க கூடாது. பலவிதமான சிந்தனைகள் இருக்கிறது உலகத்தில். அத்தனையுமே கடவுளுக்கு விரோதமான சிந்தனைகள் தான். நல்ல சிந்தனைகள் எவ்வளவோ இருக்கிறது. வேதத்திற்கு படிக்க நல்ல சிந்தனைகள் இந்த வேதம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். இதன்படி நீங்க செய்து பாருங்க, நீங்க நல் வழியே நடந்து போவீர்கள். உங்களுடைய சரீரமானது அந்த துணை இச்சைகளுக்கு இடம் கொடுத்தார். கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கின்றார். அந்த நாட்களிலே இவைகளெல்லாம் விளைவு. கிறிஸ்து இல்லாத போது விசுவாசங்களுடைய சக்கரை பிடித்துக் கொண்டு அவன் என்ன செய்வான்? துணை இச்சைகளுக்கு போக முடியாத காரியங்களை ஏவுவான். இந்த பாவத்தில் விழுந்துவிட்டீர்கள், பாவத்துக்கு அடிவீர்கள். ஆகையாலே பவுலடியார் நமக்கு எதிர்ப்பாய் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தூய இச்சைகளுக்கு நீங்கள் என்ன செய்யறீங்க? இடம் கொடுக்காதீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம அவருடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையின் முன்மாதிரியாக வைத்து வாழணும். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்ததான குணங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து அதன் பிரகாரம் நடக்கும். வேதம் நமக்கு அப்படிங்கிற சொல்லு, அவருடைய அடிச்சூழலின் வழியிலே ஒவ்வொருவரும் நடக்கணும்னு சொல்லி இதே பேர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய அடிச்சூழலிலே நம்ம நடக்கணும். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் தான் துரு இச்சைகள் நெருங்காது. எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சூடுகளை அல்லது நமக்கு அவர் முன்வைத்துக் கொள்ளும் மாதிரிகளை விட்டு விலகுகிறானோ அவனிடத்திலே நிச்சயமாய் துரு இச்சைகள் என்ன செய்யும்? இருக்கத்தான் செய்யும். கிறிஸ்துவை தரித்தவர்கள் ஏன்னா வேதம் சொல்லுது, பவுல் குருவிற்கு எழுதுகின்ற பொழுது நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் சொல்லும் பொழுது இந்த ஆலயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கட்டடம் ஆலயம் கிடையாது. இது கடவுளை ஆராதிக்க கொடுக்கப்பட்ட ஒரு கட்டடம். ஆனால் திருச்சபை அல்லது ஆலயம் என்று சொன்னால் எப்படி இருக்கிற நீங்களும் நானும் தான் ஆலயம். மறந்துடக்கூடாது. அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயம் இந்த ஆலயம் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. இந்த ஆலயத்துக்குள் துரு இச்சைகளுக்கு பொருளாதார சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா 132 சங்கீதத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். இது என்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை வாசிக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படின்னு சொன்னா அவர் இயேசு கிறிஸ்து தங்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னா நம்முடைய சரீரம், நம்முடைய உள்ளத்தில்தான் அவர் தங்க இருக்கிறார். இது என்றைக்கும் நான் இந்த கட்டணத்துக்கு நாங்கள் இருக்க மாட்டோம். இங்க கூடிய ஆராதிக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னா இருக்கும். ஆண்டவர் இதை விட்டு வெளியில போயிட்டுன்னா இந்த கட்டணத்துக்கு இருக்க மாட்டோம். நமக்குள்ள அவர் எப்போதும் ஆசைப்படுவார். அப்படின்னு சொன்னார். இந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம் இல்லையா? இந்த ஆலயத்துக்குள்ள கொள்ளாத காரியங்கள் என்ன செய்வது இருக்கக்கூடாது என்பதைத்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது. ஆகினாலே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை போல நம்ம மாறிக்கொள்ள வேண்டும். அவரை போல மாறும் பொழுதுதான் இந்த ஆலயத்துக்குள்ள எந்த ஒரு துரு இச்சைகளும் என்ன செய்யாது வராது. அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகின்ற பொழுது அவரோடு கூட ஒரு ஐக்கியம் கொடுப்பார். ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. எப்பொழுதும் கிறிஸ்துவோடு கூட நம்ம உறவாடுவதற்கு கர்த்தருடைய கற்பனை நமக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு இவைகளெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆகினால ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படுகின்றோம். அவரை போல ஆகும்படியாக அவரோடு கூட ஐக்கியம் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆலயத்தை
பரிசுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளணும். நமக்குள் வருகிறதான தீய காரியங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தீய ஒழுக்க கேடுகள் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. மாம்ச இச்சைகள் நம்மை அண்டக்கூடாது. இவைகளை அறவையுடைய வாழ்க்கையில் செய்து ஒழிக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் கிறிஸ்து நமக்குள் வாசம் பண்ணார். அப்படி இருக்கும் பொழுதுதான் கிறிஸ்து தரிக்கப்படுவோம். இல்லைன்னா கிறிஸ்து நம்ம அருகாமல் தான் இருப்பார்கள். நமக்குள்ள ஆகிய முதலாவது நாம் கிறிஸ்துவை வாழ்க்கையில் தரித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியமாக நம்ம என்ன பார்க்கிறோம்? எபேசியர் 4வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுள்ள இருக்கிறதால் ஒரு புதிய மனுஷனை இருக்க முடியாது. அப்படி நம்ம மெய்யான அதாவது புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள என்ன காணப்பட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்கின்றார். மெய்யான நீதி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். போலியார் நடிக்கிற பரிசுத்தம், போலியார் நடிக்கிற நீதி எல்லாம் இருக்கு. இந்த உலகத்துல நீதியை பார்க்க முடியவில்லை. நீதி செத்து போச்சு. பணம் கொடுத்தா நீதி பேசும். அதெல்லாம் உண்மையான நீதி இல்லை. வேற சொல்கிறது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நீ என்ன செய்யும்? தரித்துக் கொள்ள வேண்டும். நம்ம புதிய மனுஷன் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில உண்மையான நீதி இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில உண்மையான பரிசுத்தம் இருக்கிறதா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை பரிசுத்தம் இருக்க நம்ம தேவனுடைய ஆலயம் சொல்லிட்டு நமக்குள்ள பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா அவர் தரிசிக்க முடியும். எவ்வளவுதான் முட்டிக்கால் போட்டு ஜபம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் வேலத்தை வாசித்தாலும் சரி, நான் 10 தர வேலத்தை முடிச்சுட்டேன்னு சொன்னாலும் சரி, மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம் இல்லை என்று சொன்னார் புதிய மனுஷனாக மாறி. நான் புதிய மனுஷன் என்று சொன்னார் கிறிஸ்து பரிசுத்தராக இருக்கிறது போல அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், அவருக்குள்ள இருக்கிற நீதி எனக்குள்ளையும் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். பொய் சொல்வதற்கு நஞ்சுவதே கிடையாது. பொய் சாட்சி சொல்வதற்கு நம்ம பயன்படுத்த. காரணம் என்ன? மனசாட்சி செத்து போன மனசாட்சியாக சூழ்ந்த பொய்யர்களாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கோச்சில் போயிட்டு சொல்ல சொன்னா அதுக்கு ஒரு பணம் கொடுத்தா போதும், வேலை பேசிட்டா போதும். அது சொல்வதற்கு ஆட்கள் ஏகப்பட்ட பேர் காத்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு தேவை பணம். பொய் சாட்சி சொல்லிட்டு அவங்கெல்லாம் தன்னுடைய மனசாட்சியை விற்று போட்டவர்கள். எப்படி பிழையா கூலிக்காக தன்னை விற்று போட்டாலும் அதே போல விற்று போட்ட மனிதர்களை நம்மை கண்டிருக்கிறார். ஆகியோர் நீதி சென்று போச்சு. ஆண்டவர் நீதியும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். ஆண்டவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். அவர் எதிர்பார்க்கிறார் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அந்த நீதியை தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்தில் அந்த நீதி இருக்கிறதா? இங்கே இல்லையே. எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவர்களை ஆயத்தம் பண்ணி
பண்ணியிருக்கிறார்கள். நம்ம நீதியா செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம நற்கிரிகளை செய்வதற்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றோம். நாம் படைக்கப்பட்டு இருக்கின்றோம். நற்கிரிகளை செய்கின்றோமா? நமக்குள்ள அந்த உண்மையான நீதி இருக்கும் என்று சொன்னால் நாம் நற்கிரிகளை செய்கிறவர்களாக இருப்போம். அவர் என்ன சொல்ற அந்த வசனத்துல, நீங்கள் நற்கிரிகளை செய்யும் பொழுது தேவனுடைய செய்கைகளாக இருக்கிறீர்கள். ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தெரியுங்களா? நாம செய்யல, தேவனுடைய செய்கைகளாக நம்ம இருக்கும். நற்கிரிகளை செய்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாகவே ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்படின்னு சொன்ன உலகத்துல நீங்க நற்கிரியை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அது தேவன் முன்னதாகவே ஏற்பாடு செய்தது தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து சொல்லலாம். நான் அப்படி பண்ணிட்டேன், இதை செஞ்சிட்டேன், அதை செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இல்ல, இயேசு கிறிஸ்து முன்பதாகவே நீ இப்படி செய்யணும் என்பதை அவர் ஏற்பாடு செய்து வைத்தபடினாலே நாம் இந்த நல்ல காரியங்களை என்ன செய்வோம்? செய்து கொண்டு இருக்கிறோம். 2 வருஷத்துக்கு வாசிக்கலாம். 2:5 அதிகாரம் 17 இப்படி கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவை நீ தரித்துக் கொண்டவனாய் இருக்கின்ற பொழுது நீ புதிய மனுஷனாய் மாறுகின்றார். நீ புதிய மனுஷனாய் மாறுகின்ற பொழுது உனக்குள்ள இருக்கிற பழைய காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஒளிந்து போய் இன்னும் இந்த பழைய சுபாவங்கள் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நம்ம எந்த ஒரு நற்கிரியைகளையும் செய்ய முடியாது. எந்த ஒரு மெய்யான நீதியையும் பிரவேசிக்க முடியாது. நமக்குள் பரிசுத்தம் காணப்படும். அதுதான் கொலோசியர் 3வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதீர்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்திகளையும் கடைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பார் பூரண அறிவுடையும் வழி புரியாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஏற்கனவே ஆண்டவர் தரிக்கும்படி அந்த காரியங்கள் கொடுத்துட்டார். அது தரித்து கொள்ள வேண்டிய நம்முடைய கடமை இல்லையா? புது சட்டை வாங்கி வச்சிருக்கிற வீட்டில் அங்கிருந்து நம்ம தரித்து கொள்ள மாதிரி அர்த்தம் ஆகிடுமா? அதை நான் எடுத்து என்ன செய்யணும்? போட்டுக்கணும். அதை போட்டுக்கிட்டா தான் நம்ம தரித்து. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அதை பார்த்துக்கிட்டு புது சட்டை இருக்கு, புது சட்டை இருக்கு, இதே பார்த்துக்கிட்டு நம்ம இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கிறது. இங்க வேதம் சொல்கிறது, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாது. ஏன்னா அதுதான் மனுஷனுக்கு எளிமையானது, ரொம்ப ஈஸியா சொல்லக்கூடியது, பேசக்கூடியது இல்லையா? நான் சும்மா தான் சொன்னேன், பேசிட்டு நான் விளையாட்டு சொல்றேன். இல்ல, நீ விளையாட்டுக்கு சொல்றியோ விளையாட்டுக்கு சொல்றிய பொய் அதனால வேதம் சொல்றீங்க, பொய் சொல்லாதீர்கள். உங்களுடைய பழைய இந்த பழைய மனுஷன் ஆதியாரத்துக்கு இவன் பொய்க்கு பிதாவான அவனுக்கு எல்லா விதத்திலும் அந்த பொய்களை பேசுவதற்கு அவன் கற்படுத்துவோம். ஆகையால அந்த பழைய மனுஷனை உங்க வாழ்க்கையில என்ன செய்வீங்க? அழைந்து போடுங்கள். அழைந்து போட்டு நம்ம படைத்த ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாக நீங்கள் மாறிக்கணும். அதுதான் புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ள முடியும். அந்த புதிய மனுஷன் உங்களுக்குள்ள வரும் பொழுது இல்லையா, தேவனுக்கு ஒப்பாக மாறுகின்ற பொழுது நமக்குள்ள இருக்கிற பழைய சுபாவங்கள், பொய்கள், அசுத்தங்கள் இதெல்லாம் நம்ம வீட்டில் என்ன செய்யும்? உங்க வீட்டில் ஈடுபடும் நம்ம புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து வேண்டாம். தரித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பூரண புருஷனாக
சரீரத்தில் நீ கரைத்துக் கொள்கின்றாயோ அன்றைக்கு நீ பூரண புருஷன். வேதவசனம் சொல்லு, பூரண புருஷன் ஆகும் வரைக்கும் கல்வாரி சிறுமை சிறு ரத்தம் உன்னை அப்படியாக மாற்றுகிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்லி பூரண புருஷனாக. பூரண புருஷன் என்ன அர்த்தம்? முழுமையான பரிசுத்தம், சம்பூர்ணமான பரிசுத்தம், கரை திரை குறை எதுவுமே இருக்காது. அதுதான் பூரணம். பழுதற்றதா இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதனை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூன்றாவது காரியமாக எபேசியருக்கு 6வது அதிகாரம் 10-11 கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எழுந்திருக்க திராணி உள்ளவர்களாகுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் அறிவித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடு ரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. மூன்றாவது காரியமாக சர்வாயுத வர்க்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். முதலாவது காரியம் கிறிஸ்துவை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது புதிய மனுஷனை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது சர்வாயுத வர்க்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள். ஏன் கவுனடியார் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார்? அதுக்கு பின்னாடி பதில் சொல்லிட்டார். இந்த சர்வாயுத வர்க்கத்தை கைத்துக் கொள்வதற்குண்டான காரணம் என்ன என்பதையும் அங்கே பின்னாடி உள்ள வசனத்தில் சொல்லிட்டார். ஏனெனில் நமக்கு எதிலெல்லாம் போராட்டம் இருக்கிறது? மாம்சத்தில் போராட்டம் இருக்கிறது, ரத்தத்தோடு போராட்டம் இருக்கிறது, இந்த உலக கொடுக்கிற துறைத்தனங்களோடு கூட போராட்டம் இருக்கிறது, அதிகாரத்தோடு கூட போராட்டம் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசனின் மத்தியிலும் நமக்கு போராட்டம் இருக்கிறது. மாநில மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியோடு கூட நமக்கு போராட்டம் இருக்கிறது. வேற பொழுது போக முடியாது. மாநில மண்டலத்தில் பொல்லாத ஆவி நாங்கள் தடுத்து நிறுத்தோம். எங்க போறீங்க? வாழ்க்கையில் குறையில இருந்து அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து தான் போகணும். வான மண்டலத்தில் பொல்லாத ஆவிகள் இருக்குது. அந்த பொல்லாத ஆவியோடு கூட நமக்கு போராட்டம் உண்டு இல்லையா? இந்த போராட்டத்தை சந்திப்பதற்காகத்தான் சர்வாயுத வர்க்கத்தை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மேலும் நமக்கு எச்சரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது என்ன? அந்த ஆயுதம் என்பதை நீங்க பின்னாடி வசனத்தை நீங்கள் படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இல்லையா? ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அந்த ஆயுதம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தடுத்துக் கொள்கின்ற பொழுது இந்த போராட்டங்களில் இருந்தெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது இருக்கிறா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கணும். போராட்டங்கள் நம்ம விடுதலை பெறணும்னு சொன்னாங்க. ரட்சிப்பு நமக்கு ரொம்ப அவசியம், விசுவாசம் நமக்கு ரொம்ப அவசியம், நீதி நமக்கு ரொம்ப அவசியம், மார்க்க அவசரம் நமக்கு அவசியம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகள் எல்லாம் நமக்கு தேவை. ஒரு போர் வீரன் போருக்கு போகின்ற பொழுது இந்த சர்வாயுத வர்க்கத்திலெல்லாம் அணிந்து கொண்டு போவான். தலைக்கு தலைசீல அணிந்து கொள்ளுவான், மார்க்க அவசரம் போட்டுக் கொள்ளுவான். இது கொஞ்சம் கோலியாத்து தாவீதை நினைப்பது பாருங்கள். தாவீதுக்கு அந்த போருடைய உடைக்கின்ற பொழுது அவன் சின்ன வயசாக இருந்ததுனால அந்த போர் கவசத்தை மாட்டிட்டு அவனால் நடக்க முடியல. ஆகினாலே அவன் இது எனக்கு தேவை என்று சொன்னான். அவனுக்குள்ள இருந்த நம்பிக்கை என்ன? சேனைகள் கர்த்தர் என்னோட கொண்டிருக்கிறார். அப்போ உங்களுக்கும் எனக்குள் இருக்கக்கூடிய காரியம் தெரியுமா? ஒரு வேளை இந்த கவசங்கள் நமக்கு இல்லாமல் போகலாம். ஆனால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம்
நம்ம கூட இருக்கணும். உன்னை ரட்சித்த ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. அதுதான் அந்த ரட்சிப்பு தான் உன் பாவத்தில் இருந்து உன்னை விடுதலை செய்திருக்கிறது. அந்த ரட்சிப்பை நீ இழந்து போகக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் அந்த ரட்சிப்பை நீ இழந்து விடக்கூடாது. நீங்க அநேகர் அந்த ரட்சிப்பின் அனுபவத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறார்கள். அந்த ரட்சிப்பை அனுபவத்திலிருந்து வெளியே வரக்கூடாது. எப்பொழுதும் ரட்சிப்புக்குள்ளே நீ இருக்கணும். அது உனக்கு தலை சீரா மாதிரி உன்னை பாதுகாக்கும். தலைக்கு நேரம் வரக்கூடிய எந்த ஒரு அம்மா இருந்தாலும் சரி, ஆயுதமா இருந்தாலும் சரி, நீ இந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது உன் தலை தப்பும். நீ மார்க் அவசரம் போட்டிருப்பாய் என்று சொன்னால் உன் மார்க்கு நேராக வரக்கூடியதான உன் நெஞ்சுக்கு நேராக உன் இருதயத்துக்கு நேராக வரக்கூடிய எந்த ஒரு ஆயுதமாக இருந்தாலும் சரி அவன் இருதயத்துக்கு கொடுப்பார். அது பட்டு வெளியே போகும். ஏன்னு சொன்னால் அங்கே மார்க் அவசரம் இருக்கிறது. உன் கையை கரங்களிலே கேடகம் இருக்கும் என்று சொன்னால் வரக்கூடிய எந்த ஒரு ஆயுதத்தையும் அந்த கேடகத்தையும் நம்மளை தடுத்து நிறுத்த முடியும். விசுவாசம் இருக்கிறார்கள். பாதரட்சி இருக்கும் என்று சொன்னால் நீ சற்று ஓடுவதற்கு அது பிரயோஜனப்படும். ஆயத்தம் பாதரட்சி என்று ஆயத்தத்தை போய்கிறது. எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கும். எந்த நேரத்தில் பாதரட்சியை கூட ஆண்டவர் கட்சியாக நமக்கு ஆயுதமாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார். அதனால இந்த பொல்லாத உலகத்தில் நமக்கு போராட்டங்கள் இருக்கிறது என்பதை வேறு நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறது. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் பல போராட்டங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். இப்ப யோசனை பண்ணிப்பார், ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை வருது இல்லை? அவங்களுக்கு இது ஒரு பகுதி. ஏன்னா உலகத்தில் பொருளாதார ஆகிருக்கு. நீ முன்னேறி சில காரணத்தை தடுத்து போடுவதற்கு அதற்கும் சில ஆவிகள்லாம் இருக்குது. நீ வளர்ந்து விடாதபடிக்கு தடுப்பதற்கு சில ஆவிகள் இருக்கிறது. இவரோடு நம்ம போராட்டம் பண்ணியே தீரும். அப்பதான் நம்ம முன்னேற முடியும். நம்ம உட்கார்ந்து எனக்கு ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, கடவுள் ஏன் எனக்கு காரியங்கள் செய்து நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. அது முயற்சிப்பதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது செயல்படும். அந்த செயல்பாடு இல்லைன்னு சொன்னா நம்ம அந்த போராட்டத்தின் மத்தியில் நம்ம வாழ முடியும். அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை போராட்டத்தின் வாழ்க்கைன்னு சொல்லி ஆரம்பத்திலேயே சொல்லுவாங்க. கடைசி வரை நமக்கு போராட்டம். எந்த ஒருவனையும் சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் கூட அந்த நித்தியத்தை பிரவேசிக்கிறார். போராட்டத்தை பிரச்சனைகளை பாடுகள் சந்தித்த பின்புதான் அது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்காக போகும். ரோமர் 13வது அதிகாரம் 12வது இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ளணும். வேதத்துல என்ன பார்க்கிறோம் சொன்னா அந்த காலத்தின் கிரியைகள் தாக்கிக் கொண்டே இருக்கின்றன. அந்த காலத்தின் கிரியைகளை வாழ்க்கையில் உதவிவிட்டு தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்கள், அந்த ஒளியின் ஆயுதங்கள்னா எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லக்கூடிய அந்த ரட்சிப்பின் கடைசி விசுவாசத்துக்கு கேட்கணும். நீங்க படிக்கிறீங்க இல்லையா, மார்க்கவசம், இவையெல்லாம் அந்த ஒளியின் ஆயுதம். இந்த ஒளியின் ஆயுதங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் என்பதை வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 8வது மகளுக்குரியவர்களாகி நாமோ தெளிந்தவர்களாக இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பு என்னும் தலைச்சிராவையும்
தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். இங்கே போல் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன இல்லையா? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க அவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கையின் கலைசலாவையும் நீங்கள் என்ன செய்ய? எனது உலகத்தில் இன்னொரு போராட்டம் கேட்கின்றவர்கள் இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு ஒரு புதிய மனுஷன் தோன்றுகிறான். யார் அன்பு சீக்கிரம் சொல்லுவோம். 2025 கூட அன்பு சொன்னாங்க. அவர் நிமித்த நமக்கு நிறைய உபத்திரங்கள், நிறைய போராட்டங்கள். அதனாலதான் இன்னைக்கு இந்த செய்தி உங்களுக்கு எச்சரிப்பாக கொடுக்கிறேன். இந்த ஆயுதங்களை உடைய சரீரத்தில் தரித்துக் கொள்ளுங்கள். தரித்துக் கொண்டால் எல்லாவற்றிலும் முன்னே செல்வோம். இல்லைன்னு சொன்னாங்க வரக்கூடிய கேட்கின் மகன் லகுவாக அவனுடைய மழைக்குள் நம்மை வீழ்த்தி விடுவான். யாத்திரை இருக்கக்கூடிய காலத்தில் வீழ்த்துவோம். இந்த சூசான வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கடவுளுக்குள்ளாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை மாற்றங்கள் நம்ம தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நமக்கு மரணம் வந்துடக்கூடாது. ஆண்டவரோடு நம்பிக்கையோடு கூட இந்த வாழ்க்கை கடைசியாக ஒரே ஒரு காப்பி சொல்லி முடிக்கிறது. குலசிய 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். வேறு சொல்லுங்க கடைசி இடத்துல அன்புக்கே இடம் வேறு சொல்லுங்க. அன்பு தனிந்து போகும். ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் அன்பை தெரிந்து கொள்ளுங்கள். பூரண கட்டாகிய அன்பை. எல்லாவற்றிற்கும் அன்பு காரணம். அன்பு இல்லை உலகத்தில். அன்பு இல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு அன்பு தனிந்து கொண்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். கிறிஸ்துவின் அன்பு இன்றைக்கு மனிதனுக்கு இல்லை. உலக அன்பு, உலக சிநேகம், உலக உல்லாசம், உலக ஆடம்பரம், உலக சிற்றின்பம் மேலோங்கி நின்று கொண்டிருக்கிற காலத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை பூரண கட்டாட்சி அன்பு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த அன்பு இல்லைன்னு சொல்லி நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. ஒரே ஒரு வார்த்தை வேதம் சொல்லி அது முழுமையாக சொல்லுது, அழகா சொல்லுது. பூரண கட்டாட்சி அன்பை இந்த அன்பு வந்து எல்லாத்தையும் சாதிச்சு போயிட்டே அன்பு இல்லாத காலத்தில் அன்பு தனித்து போன காலத்தில் நீங்கள் நாம் எப்படிப்பட்ட கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாக இருக்கின்றோமா? புதிய மனுஷனை நம்முடைய வாழ்க்கையில் தரித்து கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோமா? சர்வாயுத வர்க்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அன்பு நமக்குள் புரிவடைகின்றார். நம்மை காரியத்தில் உங்களை